சந்தானத்தை துவம்சம் செய்த சூரி, யாருக்கிட்ட மோதிர மண்ணை கவ்விய சந்தானம். நடிகர் சூரி ஹீரோவாவதற்கு முன்பே 2014ஆம் ஆண்டில் வெளியான வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படம் மூலம் கதாநாயகன் ஆனவர்தான் நடிகர் சந்தானம். அதன் பிறகு 9 ஆண்டுகள் கழித்து 2023ஆம் ஆண்டில் வெளியான படம்தான் விடுதலை. இந்த படத்தில்தான் நடிகர் சூரியை இயக்குனர் வெற்றிமாறன் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தியிருந்தார். அதன்படி பார்த்தால் 9 ஆண்டுகளுக்கு முன்பே ஹீரோவாக சீனியராக இருப்பவர் நடிகர் சந்தானம்தான். அது மட்டுமின்றி நடிகர் சூரி இதுவரை 3 படங்களில் மட்டுமே ஹீரோவாக நடித்த நிலையில் மாமன் படம் அவருக்கு 4வது படம்தான். விடுதலை 2 படத்தில் சூரிக்கு அதிக முக்கியத்துவம் இல்லை. அதனால் விடுதலை 2 படத்தை பொறுத்தவரை நாயகனாக இருந்தது நடிகர் விஜய் சேதுபதி தான் என்பதும் கவனிக்கத்தக்கது. ஆனால் சந்தானம் இதுவரை 15 படங்களுக்கு மேல் ஹீரோவாக நடித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் காமெடி நடிகர்களாக இருந்து ஹீரோவாக களத்தில் நிற்கும் நடிகர் சந்தானம், நடிகர் சூரி ஆகியோரது படங்கள் கடந்த 16ஆம் தேதி ஒரே நாளில் வெளியாகின. சந்தானம் நடிப்பில் டிடி ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் லெவல் படமும் நடிகர் சூரி நடிப்பில் மாமன் படமும் கடந்த 16ஆம் தேதி வெளியானது. இதில் மாமன் படம் 4 நாட்களில் 12 கோடி ரூபாயும், டிடி ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் லெவல் படம் 10 கோடி ரூபாயும் வரையும் வசூலித்திருக்கிறது. நடிகர் விமல் நடித்த விலங்கு வெப் சீரிஸ் நல்ல வரவேற்பை பெற்றது. அந்த வெப் சீரிஸை இயக்கிய இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜன் தான் சூரி நடித்த மாமன் படத்தை இயக்கியுள்ளார். நடிகர் சூரிக்கு ஜோடியாக ஐஸ்வர்யா லட்சுமி மற்றும் ஸ்வாசிகா ராஜ்கிரண், பாபா பாஸ்கர் உள்ளிட்ட நடித்த இந்த படம் தாய்மாமன் உறவை பற்றிய கதைக்களத்தில் உருவானது. குடும்ப கதையாக இந்த படம் பெரிய அளவில் ரசிகர்களின் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் நடிகர் சந்தானம் நடித்துள்ள டிடி ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் லெவல் படம் கடந்த 2023ஆம் ஆண்டில் வெளியாகி பெரிய வரவேற்பை பெற்ற டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தின் 2ஆம் பாகமாக உள்ளது. இந்த படத்தை நடிகர் ஆர்யா தயாரித்திருக்கிறார். இந்த படத்தில் நடிகர் சந்தானத்துடன் இயக்குனர் கௌதம் மேனன், யாஷிகா ஆனந்த், மொட்டை ராஜேந்திரன், நிழல்கள் ரவி, கஸ்தூரி, ரெடின் கிங்ஸ்லி, செல்வராகவன் உள்ளிட்டோர் நடித்திருக்கின்றனர். படத்தை பிரேம் ஆனந்த் டைரக்ட் செய்திருக்கிறார். ஆனால் மாமன் படத்தை ஏற்றுக்கொண்ட அளவுக்கு ரசிகர்கள் டிடி ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் லெவல் படத்தை அவ்வளவாக வரவேற்கவில்லை. இது மாமன் படத்திற்கு கிடைத்துள்ள பாசிட்டிவ் விமர்சனங்களும் மக்கள் தரும் ஆதரவும் வெளிப்படையாக தெரிகிறது. காமெடி என்ற பெயரில் வெறும் பஞ்ச் டைலாக் பேசி சந்தானம் தனது படத்தை எப்படியாவது ஜெயிக்க வைத்து முயற்சிக்கிறார். ஆனால் அரைத்த மாவையே அரைத்தால் ரசிகர்களுக்கு புளித்து போகும் படமும் சலித்து போகும் என்பதை சந்தானம் உணரவில்லை. ஆனால் அடிதடி சண்டை காட்சிகளுக்கு, கமர்ஷியல் மசாலா என்று வரும் பெரிய ஹீரோக்களின் குப்பை படங்களுக்கு மத்தியில் குடும்ப உறவுகளை சொல்லும் சென்டிமெண்ட் காட்சிகள் நிறைந்த எமோஷனல் கதைகளை ரசிகர்கள் நிச்சயமாக விரும்புவார்கள். அப்படிப்பட்ட உறவுகளால் பின்னப்பட்ட ஒரு கதைக்களத்தில் ஒரு படம் உருவானால் அதை மக்கள் விரும்பி ரசித்து ஏற்றுக்கொள்வார்கள் என தமிழ் சினிமா ரசிகர்களின் நாடி பிடித்து பார்த்த சூரி மாமன் படத்தில் நடிகராக மட்டுமின்றி அந்த படத்தின் கதை ஆசிரியராகவும் ஜெயித்திருக்கிறார். அதனால்தான் நேற்றைய நிலவரப்படி தமிழ்நாட்டில் பாக்ஸ் ஆபீஸில் சந்தானம் நடித்த டிடி ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் லெவல் படம் மொத்த வசூல் 86 லட்சம் ரூபாய் தான் தொட்டிருக்கிறது. ஆனால் சூரி நடித்த மாமன் படம் நேற்றைய வசூல் தமிழ்நாட்டில் பாக்ஸ் ஆபீஸில் 1.69 கோடி ரூபாய் வசூலை கடந்திருக்கிறது. அதாவது சந்தானம் படத்தை விட சூரியின் படம் புதன்கிழமையான நேற்று டபுள் மடங்காக வசூலை வாரி குவித்திருக்கிறது. அதனால் இனி வெறும் பஞ்ச் டைலாக்கை நம்பாமல் நல்ல கதைகளில் நடிக்க சந்தானம் முன்வர வேண்டும் என்பதே தமிழ் சினிமா ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. உங்கள் தின சேவல்.